உலகெங்கும் வாழும் ட்ரெண்டாக்ஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பணியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவர்களுக்கான பலன்கள் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, எந்த மாதிரி ஒரு அமைப்பு அவங்களுக்கு இருக்கும், வாழ்க்கையில் எது நல்லது எது கெட்டது, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் என்ன, நல்ல விஷயங்கள் என்ன நடக்கும், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்கள் என்ன, ஆண்களுக்கு எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல திங்கட்கிழமையில் பிறக்கக்கூடிய ஆண்கள் மிக சிறந்த கற்பனையாளர்களாக இருப்பாங்க. அந்த கற்பனையுடைய அளவே ஒரு பெரிய எல்லை இல்லாத ஒரு கற்பனை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பிரபலமாக இருக்கணும், நம்ம 4 பேர் இருந்தால் கூட நம்ம அதில் ஒரு முக்கியமான ஆளாக இருக்கணும் அப்படின்னு தன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாட்கள், ஏன்னா திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய ஆதிக்கம் உள்ளதுனால ஒரு 15 நாட்கள் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் எல்லாத்தையும் சாதிக்கும்னு நினைப்பாங்க. ஒரு 15 நாட்கள் ஐயோ நம்மளால் சாதிக்க முடியலையே, நம்ம பிரபலமாக முடியலையே, நம்மளால் பெரிய லெவலில் வர முடியலையே அப்படின்ற சிந்தனைகள் மாறி மாறி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே போல் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களை என்னென்னா அவங்க வேலையை ரொம்ப பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. மற்றவங்க விஷயத்தில் தலையிடாமல் எப்போவுமே நம்ம இருக்கணும். தேவையில்லாத இன்னொருத்தர் விஷயம் எதுக்கு, இப்போ நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் ஏதாவது இன்னொருத்தரை பற்றி சொன்னீங்கன்னா கூட, இல்லை உங்கள் வேலையை பாருங்கள், எனக்கே நிறைய பிரச்சனை இருக்குது, தேவையில்லாமல் நம்ம அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு என்னென்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு இனிமையான வாழ்க்கை இருக்கணும். ஒரு பரபரப்பு இல்லாமல் ஒரு சாஃப்டாக ஜென்டிலான லைஃப்பை லீட் பண்ணணும். எந்த ஒரு டென்ஷன் இருக்கக்கூடாது. இவங்ககிட்ட போய் நீங்கள் போய் சத்தம் போட்டு பேசினாவே என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, ஏன் சத்தம் போடுறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இந்த திங்கட்கிழமையில் பிறந்த ஆண்கள் இருப்பாங்க. அதே பெண்களாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப நிதானமான மென்மையான பெண்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பாங்க. எங்கேயும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத கோவப்பட மாட்டாங்க, வருத்தப்பட மாட்டாங்க. பெருசாக யாரையும் தொல்லை கொடுக்காத பெண்களாக தான் எப்போவுமே வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டே வராங்க. அவங்கக்கிட்ட ஒரு தனித்திறமை என்னென்னா மிக சிறந்த ஒரு கற்பனை வளம் கொண்டவர்கள். பார்த்திங்கன்னா அந்த கற்பனை எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு பாட்டு எழுதுகிற திறமை இருக்கும், ஒரு கவிதை எழுதுகிற திறமை இருக்கும். அப்படியே யோசித்து சில விஷயங்களை ரொம்ப அழகாக நயனமாக அதை செய்யக்கூடிய தகுதி பெற்றவர்கள் இந்த திங்கட்கிழமையில் பிறந்த பெண்களாக இருக்காங்க. இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பார்ப்போம். இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்னென்னா, சில நாட்கள் நம்ம வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியலையே, நம்ம ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு எப்போவுமே மனசில் இருந்துக்கிட்டு இருக்கும். என்ன தான் பெரிய புகழ் பெற்றாலும், என்ன தான் பெரிய லெவலில் இருந்தாலும், வாழ்க்கை இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னும் நம்ம பெரிய லெவலில் வெளில வரணும், இன்னும் நம்மளுக்கு அந்த புகழ் போதாது, இன்னும் நம்ம சந்தோஷமாக இல்லை அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இருக்கும். இதில் சில இப்போ பார்த்திங்கன்னா திங்கட்கிழமையிலே வளர்பிறை திங்கள் தேய்பிறை திங்கள் இருக்குது. இந்த வளர்பிறை திங்களில் பிறந்தவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாங்க. எதை எடுத்தாலும் நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் எதாவது பேசினா அப்படியே ஓவர் கான்ஃபிடென்ஸோட பயங்கர பாசிட்டிவாக, நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கூட உங்கள்கிட்ட ரொம்ப பாசிட்டிவாக பேசி உங்களையும் உற்சாகப்படுத்துவாங்க. அவங்களும் ஒரு நல்ல மென்டல் பேலன்ஸில் இருப்பாங்க. அதே தேய்பிறை திங்கட்கிழமையில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப நெகட்டிவாக இருப்பாங்க. நீங்கள் எதை சொன்னாலும் சரி, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு நான் ட்ரை பண்ணுறேன், கிடைக்குமா, எனக்கு இங்கே போகிறேன், நடக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் போக முடியாது அப்படின்னு நெகட்டிவாக பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த தேய்பிறை திங்கட்கிழமையில் பிறந்த நிறைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த பிரச்சனைகள் இருக்குது. அதே போல் நிறைய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் திங்கட்கிழமையில் பிறக்கிறதுனால நிறைய பேருக்கு தூக்கமின்மை எப்போவுமே இருக்குது. ஏன்னா எதையாவது பற்றி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த சந்திரன் ஆதிக்கம் உள்ளதுனால நைட்டில் தூக்கமே வராது. அதனால் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், மனநிலை சார்ந்த பாதிப்புகள் அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் இவங்ககிட்ட எப்போவுமே என்ன அட்வைஸ் பண்ணணுன்னா,
ப்ராப்பரான டயட் எடுத்துக்கங்க, ப்ராப்பராக தூங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்த திங்கட்கிழமையில் பிறந்த ஆண்களும் பெண்களும் எப்படி இருப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. லைஃப்பை வந்து ஊர் ஊராக போய் பார்க்கணும், ஒவ்வொரு ஊரில் மக்கள் எப்படி இருக்காங்க, ஒவ்வொரு ஊருடைய தன்மைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சில பேர் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குள்ளேயே நம்ம சுற்றி வரணும்னு நினைப்பாங்க. இல்லை சில பேர் அவங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. நிறைய பெரும்பாலான திங்கட்கிழமையில் பிறந்தவங்க என்ன பண்ணோம், ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றி நம்ம எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு ட்ராவல் பண்ணணும் ஆசைப்படக்கூடியவர்கள். இவங்களுக்கு இன்னொரு நெகட்டிவ் என்னென்னா, மெயினாக இவங்க உணவு சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டியாக இருப்பாங்க. அதனால் எங்கே எது கிடச்சாலும் சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசை என்ன பண்ணுன்னா, எங்கேயாவது ஒரு தவறான இடத்துல சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இந்த கிழமையில் பிறந்தவங்களுக்கு எப்பவுமே இருக்குது. நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், திங்கட்கிழமையில் பிறந்தாவே வயிற்று உபாதைகள் கண்டிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கும். அது முக்கியமாக பெண்களுக்கு நிறைய பேருக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், அது திங்கட்கிழமையில் பிறக்கும்போது என்னங்கன்னா அந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களுக்கு இந்த பிசிஓடி, யூட்ரஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தால் இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னென்னா, எப்போவுமே பார்த்திங்கன்னா அவங்கள பார்க்கும்போதே ஒரு மங்களகரமான ஒரு தோற்றம் இருக்கும். அவங்ககிட்ட நல்லா பழகணும், நல்லா பேசணும் அப்படின்ற எண்ணங்கள் மற்றவங்களுக்கு வர்ற மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்க. அவங்க தூங்கிட்டே இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்கள எழுப்புனீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து அழகே இல்லைனா கூட அந்த திங்கட்கிழமையில் பிறந்தாவே அந்த பிறை எப்படி பார்த்தா அழகாக இருக்குமோ அதுபோல் ஒரு பிரகாசமான எண்ணம் கொண்டவர்கள், பிரகாசமான ஒரு தெளிவான ஒரு முகம் கொண்டவர்கள். அதேமாதிரி இயற்கையாகவே நம்ம அவங்ககிட்ட பேசணும், அவங்ககிட்ட பழகணும் அப்படின்ற எண்ணங்கள் மற்றவர்களுக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். ரொம்ப க்ளீன் ட்ரெஸ்ஸாக இருக்கணும், தேவையில்லாத அழுக்கான ட்ரெஸ்ஸெல்லாம் போடக்கூடாது. அதே போல் வந்து ரொம்ப நீட்டாக அயர்ன் பண்ணி ட்ரெஸ் போடணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நிறைய கொண்டவர்கள் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. இப்போ அந்த ஒரு ட்ரெஸ்ஸு அழுக்காது, ட்ரெஸ்ஸு சரியில்லை அப்படின்னா மேக்ஸிமம் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. இல்லை அதை நீங்கள் ரொம்ப போட்டு அவங்கள போட்டு இன்சிஸ்ட் பண்ணி நீங்கள் அதை வியர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துல ஏதாவது தப்பான விஷயங்கள் செஞ்சு கடைசியில் இதனால தான் எனக்கு இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னு அவங்க மனசுக்குள்ளேயே சொல்லி அதை வருத்தப்படக்கூடியவர்களும் இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களாக இருக்காங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு மிக சிறந்த ஒரு குணம் இன்னொன்று இருக்குது அப்படின்னா, இவங்க அதிகமாக மற்றவங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக ஜெல் ஆகக்கூடியவங்க. இவங்க பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஃப்ரீ ஃப்ளோவாக பேசுவாங்க. யார் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார்கிட்ட இருந்தாலும் ரொம்ப ஜாலியாக பழகக்கூடியவர்கள். அந்த ஜாலியாக பழகும்போது என்ன பண்ணுவோம், மற்றவங்க இவங்களை பற்றி தெரியலனா கூட இவங்ககிட்ட பேசணும், இவங்களுக்கு இருக்கிற என்ன குவாலிட்டிஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், ஆர்வமாக இவங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு அமைப்பு இந்த திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. நம்ம சொன்னது பொதுவான பிறந்த நாட்களுக்கான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்தாற் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம், வெறும் 99 ரூபாய்க்கு. டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட PDF கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, வாஸ்து எப்படி பார்க்கறது, நியூமராலஜி வச்சு பேர் வைத்து கொடுப்பது எப்படி, முகூர்த்தம் நிர்ணயம், அதே மாதிரி பிரசன்ன முறைகள், சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.